ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதனோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கோர்ஸில் நம்மளுக்கு 35 வீடியோஸ்க்கு மேலே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுடிதார் கோர்ஸ், இதில் 30 வீடியோஸ்க்கு மேலே நம்மளுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. காம்போ பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அண்ட் சுடி டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். 65 வீடியோஸ்க்கு மேலே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. இந்த வீடியோஸ் அனைத்துமே உங்கள் மொபைலில் அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த டைமுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் வந்து பழகிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீக்லி 1 டைம்ஸ் வந்து லைவ் கிளாஸ் நடக்கும். அதில் நீங்கள் டைரெக்டாக வந்து டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இடையில வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். மேலும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பேக்கெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெல்ட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெல்ட் பீஸ் வந்து 4 லேயர் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். நம்மளுக்கு வந்து 2 லேயர் தான் இருக்குது. சரிங்களா? சிலருக்கு 4 லேயர் தனித்தனியாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து பேக் பார்ட். பேக் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் வரும் இல்லைங்களா? பேக் பார்ட் ரெண்டும். இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பேக்கை வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து டபுளாக வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சென்டராக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன் பக்கத்தில் நம்மளுக்கு நாடாப்பட்டி கோக்கிறதுக்கு ஓப்பன் தேவை இல்லைங்களா? அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பீஸாக நம்ம வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பக்கம் இருந்து 1 இன்ச், சரிங்களா? இந்த சைடு உள்ள பார்த்திங்கன்னா 1 இன்ச் இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து தையல் போடணும். சைட்லேருந்து 1 இன்ச் அகலத்தில் மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச் பக்கம் விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு கீழே தான் நம்ம நாடா வந்து கோர்க்கிற மாதிரி இருக்கும். 1.25 அதுக்கும் கீழே 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா? இதே சேமில் அப்படியே நம்ம தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1.25 இன்ச் நம்ம தையல் போட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தையலை. பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா லைட்டாக தையல் பிரிஞ்சுது அப்படின்னாலும் சிரமம், நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ண முடியாது. தையல் பிரியாத அளவுக்கு நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கேப்பில் நம்ம தையல் போட்டக்கூடாது. இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இந்த பகுதியில் தான் நாடா வந்து நம்ம கோர்க்கணும். இப்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது டபுள் ஃபோல்டு, சிங்கிள் ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நேர் தையல் போட்டுக்கலாம். 2 சைடும் சேமாக ஒரே அளவில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோங்க. 1 சைடு பெருசாகவும் 1 சைடு சின்னதாகவும் பண்ணக்கூடாது. ஏன்னா தையல் வந்து சரியான சேம் அளவில் இருக்கணும். முன்பக்கம் பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த இடத்துல நாடா கோர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் கிடைக்கும். இப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நாடா வந்து கோர்க்க போகிறோம். அடுத்தது பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் நம்ம வந்து உள்பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் உள்பக்கமும் சரியாக இருக்க மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா? இதில் தனித்தனி பீஸாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டை. இப்போ நம்ம பேக்கெட் வந்து ஜாயின் பண்ணணும். நம்மளுடைய வலது கை பக்கம், சரிங்களா? ரைட் ஹேண்ட் பக்கம் தான் நம்மளுக்கு பேக்கெட் வேணும் இல்லைங்களா? ஆக மேல் பக்கத்தில் இருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட்டினுடைய ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2.5 இன்ச் நம்மளுடைய நாடாப்பட்டிக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது பேக்கெட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எது மேல் பக்கம் எது கீழ்ப்பக்கம் அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கிறோம். ரைட் சைடும் சரிங்களா? இப்போது 1 சைடு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து தையல் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். இப்போ படிமான தையல் பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் கரெக்டாக அந்த 2.5 இன்ச் கீழ் பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா. 2 சைட்லேயும் பாக்கெட் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாக்கெட்டை ஜாயின் பண்ணி தையல் போட போகிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது மேல் பக்கம் நம்மளுடைய நாடாப்பட்டியிலேருந்து தையல் கீழ்ப்பக்கமாக போட்டுட்டு வர்றோம். இந்த மாதிரி போட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து உள்பக்கம் விடுறதுக்காக 5.5 இன்ச் கேப் தேவைப்படும். அந்த 5.5 இன்ச் கேப் இருந்தால் போதுமானது. மற்ற எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி அதை அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த 5.5 இன்ச்சோட கீழ்ப்பக்கமாக வந்து தையல் போட்டுருங்க. மேல் பக்கம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சிங்கிள் தையலில் நம்ம வந்து போடக்கூடாது, டபுள் தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நம்ம வந்து பீஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் அதாவது முன்பக்கமும் பின்பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பாக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். இது சென்டர், இது வந்து பாக்கெட் சரிங்களா. ஒரு ஃபோன் நம்ம வந்து தாராளமாக உள்பக்கம் வச்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கலாம். சாவி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஸ் கூட குட்டி பர்ஸாக இருந்தால் நம்ம உள்பக்கம் வச்சுக்கலாம். பாக்கெட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அகலத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கணும். நம்ம கைலி வந்து ஓர் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஆக டபுள் கிளாத்தையும் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசுறு பகுதிகள் வெளியில் தெரியாது. நம்ம கைலி வந்து ஓர் அடிப்போம் பார்த்திங்களா, அதே போல தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் நல்லா இது மாதிரி மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது மாதிரி வெளியில் எடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கவர் ஆயிரும். இப்போது பெல்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மேல் பக்கம் நாடாப்பட்டி ஸ்டிச் பண்ணணும். நாடா கோர்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக மேல் பக்கம் பாருங்கள் நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1.25 இன்ச், 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோன்னா 1 இன்ச், எவ்வளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்ன அளவுகள் வைக்கிறோமோ அதே அளவு தான் ஃபைனல் வரைக்கும் இருக்கணும். நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி கூட இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி டேப் வந்து இதில் வச்சு காமிக்கிறேன். இப்போது பெல்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட்டும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் அண்டர் பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அண்டர் பேண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் பாட்டத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஹேர்கட் கொடுத்துருக்கோம். 2 இன்ச் அகலத்தில் ஒரு ஹேர்கட் கொடுத்துருப்போம். இதுக்கு கீழ்ப்பக்கம் நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக ஹேர்கட் நேர் கேன்வாஸ் வச்சுட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கேன்வாஸோட எட்ஜிலேருந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேல் பக்க கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் கீழ்ப்பக்கம் நம்மளுடைய கணுக்கால் சுற்று வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஹர்கட் டு ஹர்கட் தேவைப்பட்டால் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் நேராக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹர்கட் நேர் கேன்வாஸ் வச்சுட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை அது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம் ஃபோல்டு பண்ணி. இப்போ சென்டரில் ஒரு தையல். இப்போ பாருங்கள், யோக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா? யோக் பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் யோக் பார்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து பெல்ட்டில் ஜாயின் பண்ணிட வேண்டாம். யோக் பார்ட் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பெல்ட்டில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா பிகினர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நடக்கும். அதனால் நான் வந்து சொல்கிறேன். ரெண்டு சைட்லேயும் யோக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கீழ் பாட்டம் தனியாகவும் மேல் பக்கம் பட்டி தனியாகவும் ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் பெல்ட்டையும் அண்டர் பேண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கீழ்ப்பக்கம் அண்டர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4 கார்னரையும் எடுத்து நம்ம பெல்ட்டோட 4 கார்னரில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பெல்ட் எடுத்துக்கோங்க. பெல்ட்டை பாருங்கள், சென்டர் நம்ம நாடாக்கு இருக்கக்கூடிய சென்டரில் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அண்டர் பேண்ட்டோட சென்டர் எடுத்து இது மாதிரி பின் பண்ணிக்கலாம். அடுத்தது சைடு, இந்த இடத்துல ஹர்கட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்கும். ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். ஏன்னா 4 கார்னரும் சேமாக இருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரோம் அப்படின்னா அது முன்ன பின்ன ஆயிரும். 4 பக்கம் கரெக்டாக வந்து 4 கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இது மாதிரி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்கள், சைடில் இந்த மாதிரி கரெக்டாக ப்ளீட்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து எது வரைக்கும் ப்ளீட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வச்சு பாருங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் வருது அப்படின்ட்டு. இப்போது நம்ம கரெக்டாக, சரிங்களா, அந்த சென்டர் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சைடில் மட்டும் ப்ளீட்ஸ் வர்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு சென்டர் பகுதியில் ப்ளீட்ஸ் தேவையில்லை. 2 சைடில் மட்டும் நம்மளுடைய வலதுகை பக்கம், அடுத்தது இடதுகை பக்கம். சரிங்களா? கரெக்டாக அந்த தொடப்பகுதி நேர் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்தது அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா டாப்பினுடைய சைடு ஓப்பன் அந்த இடத்துல இருக்கும் பார்த்திங்களா? அந்த ஓப்பன் பகுதியில் மட்டும் ப்ளீட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா போதுமானது. அதே போல் இந்த சைடும் நம்மளுடைய பேக்கெட் சைட்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் இருக்கும். சென்டரில் ப்ளீட்ஸ் வந்து தேவையில்லை. நம்ம ஸ்டிச் பண்ணுறதும் பண்ணாதும் நம்ம விருப்பம். பட் 2 சைடில் இருந்தால் போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைடில் மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த சைடில் 2 பக்கமும், அதே போல் இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் நம்மளுடைய பேக்கெட் சைட்லேயும் 2 சைட்லேயும் ப்ளீட்ஸ் இருக்கும். சரிங்களா? சென்டர் பக்கத்தில் ப்ளீட்ஸ் நம்மளுக்கு வராது. இப்போது கீழ்ப்பக்கம் கணுக்கால் சுற்று எவ்வளோ இன்ச்சோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு. சைடில் வந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம். மேல் பக்கம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து போதுமானது. எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கங்கள் வரும். அதனால் 1/2 இன்ச் மட்டும் மேல் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க.
கீழ்ப்பக்கம் மட்டும் 1 இன்ச்சு. சென்டரில் வந்து அப்படியே வந்து 1/2 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. 6 இன்ச்சிலேருந்து 6.25 இன்ச்சாக போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வரும் பொழுது அதே அந்த 1/2 இன்ச்லேயே வந்து ஜாயின் பண்ணி கீழ்ப்பக்கம் அதே மாதிரி கேப் விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நாடா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், அல்லது செப்பரேட்டாக நம்ம ஷாப்பில் வாங்கி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நாடா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவில், அதாவது 1.25 இன்ச் அகலத்தில் தேவையான லென்த்துக்கு நம்மளோட இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு நாடா வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் பிசுறுகள் தெரியாமல் கவர் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? பேண்ட்டோட அதே கலரில் நம்ம தேவையான நீளத்துக்கு நாடா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே கலரில் நம்ம வந்து நாடா ஸ்டிச் பண்ணும் பொழுது வெளிப்பகுதியில் டாப் வந்து செப்பரேட்டாக இருந்தால் கூட வெளிப்பகுதியில் நாடா வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது. சரிங்களா? அதே கலரில் இருக்கும் பொழுது இப்போது இந்த மாதிரி வந்து அந்த ஹோலில் உள்ளே விட்டு நம்ம வந்து கோர்த்துக்கிறோம். நாடாப்பட்டியில் அந்த மாதிரி கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நாடா இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 1 சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் சென்டரில் நாடாவை ஜாயின் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. நாடா வந்து உருகாமல் இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணும் பொழுது நாடா உருகிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 சைடாக வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாடா உருகாது. சரிங்களா? நம்ம இந்த பதிவில் சுடிதார் பேண்ட் பேக்கெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.